தினகரன் தவறுக்கு மேல் தவறு இழைத்து வருவதாக பாஜக தேசிய செயலாளர் ராஜா விமர்சனம் செய்துள்ளார். உப்பை தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அரசு இயந்திரம் செயல்படவில்லை என்றும் ராஜா குற்றம் சாட்டினார். மதுரையில் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். கட்சியில் பிளவு வந்தால், ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் வரும். ஆகவே அதைத்தான் சகோதரி தமிழிசை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன 60 நாள் கெடு, 60 நாள் என்ன புனிதமா தினகரனுக்கு? இவர் ஒரு தப்புக்கு மேலே ஒரு தப்பு செய்து கொண்டு இருக்கிறார். பலன் அனுபவிப்பார். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் 2 அரசுகள் வந்திருக்கிறது. ஆகவே அரசு எந்திரம் இல்லை. இன்றைக்கி மணலுக்கு அரசாங்கம் சப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? மணல் கிடைக்குதா? எங்கேயுமே மணல் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கொண்டிங்கன்னா எந்த கிராமத்துலேயும் வோல்டேஜ் ப்ராப்ளத்தினால விவசாயிகளுக்கு இது பொசுங்கிறது தான் நடக்கிறது காயில். ஆகவே எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டாலும் அரசு எந்திரம் செயல்படவில்லை என்பது தெளிவு.